என்னால ஒரு அண்டராயிரம் கூட போட முடியலையே. தெய்வமே, எனக்கே இந்த சோதனை. காதலுக்காக இந்த வேதனையா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்ன கூப்பிட கூடாதா? ப்ரூஸ், 1000 தான் இருந்தாலும் என்னோட அண்டராயிரம் எனக்கு மாட்டி விடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ஏன் கூச்சப்படுறீங்க? நான் உங்க ஃப்ரெண்டோ வெல்விஷரோ இல்ல, அதுக்கும் மேல ப்ரூஸ், நான் உங்க வைஃப் ஆக போறவ. ஒரு நிமிஷம், நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். என்னமோ 2 லாரி மண்ணெளி போட்ட மாதிரி கையை தட்டிட்டு போறா. ஆஹா, இதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. ஆனா இந்த 2 கை இருக்கிற மேட்டரை எப்படி சமாளிக்க போறேன்? ஒரே டென்ஷனா இருக்குதே. ஐயோ, கல்யாணமான ஃபர்ஸ்ட் நைட்ல கண்டுபிடிச்சிருவாளா? இந்த சிகரெட் எங்க? ஒரு தம் அடிச்சாதான் ஏதாவது ஐடியா கிடைக்கும். புரூஸ், என்ன பண்ணலாம்? சொல்லாமலே நாக்க வெட்டின மாதிரி வெட்டிக்கலாமா? ஐயோ, அது ரொம்ப சின்னது, வெட்டிக்கிட்டாரு. இவ்வளவு பெரிய கையை எப்படி வெட்டுறது? இவனுக்கு 2 கை இல்லாம இருந்துச்சு. சிகரெட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட ஆயிட்டியா? ஐ வில் கேட்ச் யூ. இருடா வர்றேன். கொய்யால புருஷ் புருஷ் ஏமாற பாத்தியம்மா, ஏமாற பாத்தியா? மோல கத்திய கிளவி ஈஸ் சிட்டி ஃபாலோ. இவன் நாளா கையில சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பார், 2 கையாலையும் மாறி மாறி தம் அடிச்சுக்கிட்டு இருக்காமா. கம் அண்ட் see, கம். லுக் தேர். 2 கையும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு எப்படி தம் அடிக்கிறான் பார். லுக் தேர். பாருங்க. நான் தான் பாத்துட்டு மறுபடியும் என்னை பார்க்க சொல்ற. பாரு. என்ன கால்ல தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா? கையங்க. என்னடா நடக்குது இந்த வீட்ல? 2 கை இல்லாம டே அண்ட் நைட் ட்ரெய்னிங் எடுத்து காலெல்லாம் தம் அடிக்கிறாரு. அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா? அவருக்கு தான் கை இல்லனா உனக்கு கண்ணு இல்ல? புருஷ், நான் சொல்றத கேளு. அவுட். இல்ல. கெட் அவுட். நான் கண்ணால பார்த்தேன். 2 கையும் பார்த்தடி. அடியே. Sing in the rain. Wow, 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 wow. ஆமாம்மா, நான் தான் பேச சுஷீலா. சுசீலம்மா, என்னால நம்பவே முடியல. வாங்க, உள்ள வாங்க ப்ளீஸ். ஓ மை காட், வாங்கம்மா வாங்க. ஆசம்மா, மெதுவா வாங்க. நீங்க நீங்க என் வீட்டுக்கு? ஐயோ, என்னால நம்பவே முடியல. வாங்க. ஐயோ, என்ன பண்றது? உட்காருங்க. உட்காரம்மா. நீங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். அம்மா 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 அம்மா. அண்ணா அண்ணா அண்ணா, வா, சீக்கிரம் வா. நான் பேசுறேன். என்ன என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா? சிங்கர் பி சுசீலா. பி சுசீலா. அம்மா, இவ போய் சொல்றா. ஐயோ, நான் ஒண்ணு போய் சொல்லல. நீ வந்து பாரு. அம்மா, நீ கூட வா. சீக்கிரம் வா. அம்மா, இவரே அண்ணன், அவங்க அம்மா. வணக்கம். 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 இவ உள்ள வந்து சொல்லும்போது நாங்க அம்ப இல்ல. உட்காருங்கம்மா. நீங்களும் உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ உங்க ரசிகை மட்டும் இல்ல, உங்க மேல உயிரே வச்சிருக்காமா. தெரியுமா, நான் பாடின முதல் பாட்டுல இருந்து சமீபத்துல பாடின பாட்டு வரைக்கும் அவகிட்ட எல்லா கலெக்ஷன் இருக்குன்னு தெரியும்மா.
கடையில என் கேசட்டை வரத்துக்கு முன்னாடியே இவன் அங்க முதலாளா நிப்பா. அப்படி ஒரு ரசிகை. அது மட்டும் இல்ல, இந்துவை பொறுத்த வரைக்கும் அவ காலையில கேட்கிற சுப்பிரபாதம் என் பாட்டு தான். என்னம்மா, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? மேடம், என்ன பத்தி உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்? தேவா தம்பி தான் என்னை கூட்டிட்டு வந்தது. வெளியே தான் நிக்கிறாரு, கொஞ்சம் கூப்பிடுங்களேன். உள்ள வாங்க. என்னடா வெளியில நிக்கிற? உட்காருங்க. நான் கோயம்புத்தூருக்கு ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக ஜட்ஜா வந்திருந்தேன். அப்பதான் இந்த தம்பி என்னை ரிக்வெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துச்சு. என் ரசிகை பத்தி இவ்வளவு விஷயங்களை சொன்னது இந்த தம்பி தான். இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நான் புறப்படுறேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருந்து என் கையால சாப்பிட்டு போங்கம்மா, ப்ளீஸ். சரி, போதும் போதும், நிறைய வச்சிட்டியே. பரவாயில்ல, சாப்பிடுங்க. அண்ணா, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கிறியே, பிரமாதம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன்.